மூணாவது ஞானம். அம்மா ஞானத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த நீதிமொழிகள் 3:16 படிங்க. அதின் வலது கையில் தீர்க்காயுசும் அதின் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அது வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதையெல்லாம் சமாதானம். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி. இல்லம்மா, அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியம். சரி கொடுங்க, நம்ம 16 நானே வாசிக்கிறேன். அதன் வலது கையில் தீர்காயுசு. எத்தனை பேருக்கு தீர்காயுசா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? அப்படின்னா ஞானம். கர்த்தர் இந்த இடத்துல பேசுறது வசனத்தை குறித்து மாத்திரம் இல்லை, வசனத்தினால் வருகிற ஞானம். அதின் வலது கை அப்படின்னா ஞானத்துடைய வலது கையை பிடிச்சவங்க தீர்காயுசா இருக்க முடியும். தீர்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஞானத்துக்கு எப்படி கையும் இருக்கும் காலும் இருக்கும்? இடது கை இருக்கு, வலது கை. ஞானம் வந்து ஒரு புத்தி யோசனை, அதானே? அப்படிதான் நினைப்பீங்க, இல்லைங்க? வசனத்தை திருப்பாதீங்க. 1 கொரிந்தியர் 1 சொல்லுது, கிறிஸ்துவே உன் மெய்ஞானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து உன் வலது கையும் இடது கையும் பிடிச்சாருன்னா உண்மையும் குடும்பத்திலையும் ப்ரீமெச்சூர் டெத்தே இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால் தீர்காயுசு உள்ளவங்க மட்டும்தான் இருப்பாங்க, செல்வம் உடையவங்க மட்டும்தான் இருப்பாங்க, கனம் உடையவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அடுத்தது இனிதான வழிகள். சும்மா வழிகள் இல்லைம்மா, இனிதான வழிகள். நாங்கள் சும்மா ஒரு துணி கடைக்கு போனால் கூட உண்மைதானே ஜாலியாக போயிட்டு குட்டி பசங்கள்லாம் கூப்பிட்டு பெரிய டிக்கெட்ஸ்லாம் இப்போ அவங்கெல்லாம் ஆவிக்குரிய மகளிங்க. அவங்கெல்லாம் வளர்ந்து எல்லாரும் ஒரு 11-12 பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்காங்க இப்போ. அதனால எங்கே போகணுன்னாலும் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் தான். நம்ம எங்காவே இருக்கோம்ல, அதனால இவங்களை கூப்பிட்டு போனால் கொஞ்சம் ஒரு ஐஸ்கிரீம், ஒரு பாப்கார்ன், எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு எங்கள் வழிகளெல்லாம் இனிதானவங்களாக இருக்கும். அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். ஏதோ ஒரு 1-2 சமாதானமா, எல்லா பாதைகள் எல்லாம் சமாதானம். ஞானம், ஞானத்தை பார்த்து வான்னு கூப்பிடணும், புத்தியை சம்பாதிக்கணும். நான் என் 2 ஆண் பிள்ளைகளுக்கு தான் சொல்லுவேன் எப்பயும், நீ ஐடியில் எவ்வளோ சம்பாதம் பண்ணுற, நீ எவ்வளோ ஒழுங்காக இருக்குது, எல்லாத்தையும் காட்டிலும் தேவன் உனக்குள்ள இடம் இருக்கா? அவருக்கு பூந்து என்ன வேணாலும் செய்யலான்றதுக்கு இடம் இருக்கா? பெட்ரூமை கொடுத்துட்டேன், ஹாலை கொடுத்துட்டேன், ஒரு ரூமை மட்டும் நான் இன்னும் சப்மிட் பண்ணாமல் வச்சுருக்கேன்னு சொல்கிறியா? முடியாது. வாழ்க்கை எல்லா கம்பார்ட்மெண்ட்னா ஒரு தேன் கூடு போடுறதாங்க குடும்பம். அந்த தேன் கூட்டில் ஒவ்வொரு கூட்டுக்குள்ளேயும் தேன் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து புழிச்சிங்கன்னா ஒரு செக்மெண்ட்லையும் தேன் வரும். அப்படி தேன் கூடு மாதிரி தான் குடும்பம். முதல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள உங்க ஸ்தானங்கள் தெரியணும். அடுத்தது ஆராதனை, உண்மையோட ஆவியோட ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். 3வது ஞானம் உள்ளவங்களா இருக்கணும். ஞானம் மட்டும்தான் வீட்டை கட்ட முடியும். நான் தைரியமா நின்று சொல்ல முடியும், என் பலம் இல்லை, என் பராக்கிரமம் இல்லை, யாரையினால இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இது சாட்சி, ஃப்ரெண்டு ஒருத்தர் இது சாட்சியா சொன்னாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தர் சாட்சியா சொன்னாங்க. அவங்க வந்து எனக்கு திடீர்னு ஜாப் பண்ணும்போது, அவங்க இருக்கிறது வந்து ஒரு இடத்துல இருக்காங்க அமெரிக்காவில். அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு அவங்க போஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ சொன்னாங்க, டிக்கெட்ஸும் ரொம்ப ஹையாக இருக்குது, அப்பாஸ்டல்ஸ் கான்ஃபரன்ஸ், அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன், ஐ நாட் அன் அப்பாஸ்டல் சொன்னேன். அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களை பற்றி உங்கள் ஸ்தானம் எனக்கு தெரிஞ்சதுனால போன்னு சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் கிருபையில எனக்கு இப்படி வெளிநாட்டில் இருக்கிற ஊழியக்காரங்க கரெக்டுலாம் ஒரு வார்த்தை சொன்னால் நான் ஆவியானவரை தவிர நான் பேச மாட்டேன், அப்படியே நம்பி அப்படியே செஞ்சிடுவோம். பூலாக்கா சொன்னாங்க, அப்படியே நம்பி அப்படியே போனாங்க. என் கூட எங்கே போகிறோன்னு கேட்கல, ஏன் போகிறோன்னு கேட்கல. அவங்களே வாரணாசிக்கு ஃப்ளைட் அப் அண்ட் டவுன் புக் பண்ணாங்க, ரூம் புக் பண்ணாங்க. தனக்கு 10 பைசா என்னை செலவு பண்ண முடியல, நான் கூப்பிட்டேன். ஸோ அது ஆண்டவரோட கிருபை. இப்படி ஒரு சாட்சி உங்கள் ஊழியக்காரன் அப்படின்னு நான் சொன்னால் கண்டிப்பாக ஆவியானவர் சொன்னாங்க, சொல்ல மாட்டேன்னு சொல்லி. ஏன்னா அதனுடைய பிரதிபலன் தெரியும். அவங்களும் சொன்னால் அவங்க போனாங்க, அவங்களும் டிக்கெட் புக் பண்ணி போயிட்டாங்கம்மா. போன இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிட்டு திருப்பி கால் பண்ணுறாங்க அங்கேருந்து, நீங்கள் சொன்னீங்கன்னு நான் வந்தேன், இவ்வளோ காசு போட்டு ஃப்ளைட் புக் பண்ணேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா. எனக்கு சில நேரத்தில் ஆண்டவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்னா
இறக்கமே இருக்காது. உன்னை செய்ய சொன்னார்னா செய்யணும். நான் சொன்னேன் இல்லை அடுத்தது புக் பண்ணி போங்க அப்படின்னு இங்கேருந்து உட்காந்துட்டு அடுத்தது புக் பண்ணி போங்கன்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் அவங்க போனாங்க, நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணி போனாங்க. மீட்டிங் எல்லாம் முடிஞ்சுது, 3 நாள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சுட்டு கிளம்ப போகும்போது அவங்க பக்கத்துலேயே அந்த 2 நாள் உட்காந்துருந்தவங்க டாக்டர் சாண்டர்ஸ்னு, அந்த அம்மாவை நல்லா கத்துறாரு, யூஎஸில் பயன்படுத்தப்படுறாங்க. அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்க திருப்பி இவங்ககிட்ட சொன்னாங்க, ஐயோ டாக்டர்னு சொன்னாங்க. ஆமாம். அப்போ இன்னொரு என் ஃப்ரெண்டு இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க போல, அந்த அம்மாட்ட பேசினவங்க எந்திரிச்சிட்டு பாய் சொல்லிட்டு இவங்ககிட்ட மட்டும் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு நீ நானும் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுவோம்னு தோணுது, வில் கீப் இன் டச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம இந்தியன் மணியில் 10-20 லட்சம் ரூபா ஆகும். அல்ல, ஆனால் கனெக்ட் ஆகணும் அவங்களோடனா கீழ்ப்படுதல் நாங்கள் பாதை. கீழ்ப்படுதல் இல்லாமல் தேவன் வைத்திருக்கிற எதையும் சுதந்திரிக்க முடியாது. ஆனால் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்லா நீங்கள் தான் சம்பத்து, சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் சொன்னீங்க. தேவன் சொல்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. இன்னைக்கு நான் இங்கே இருக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன். 12ஆம் தேதி என் பையனுக்கு கல்யாணம். அவன் கேட்டான், கொஞ்சம் ஓவரா தெரியல, 8ஆம் தேதி நைட்டு வரேன்றீங்க. என்னை பழக்க வச்சவர் அவர் தான், அவர் இல்லாமல் நான் இல்லை. அது என் ஜனம். மகிமையின் மேகம் பாடு, எந்த இடத்துல நின்று பாடினாலும் கண்ணுக்குள்ள நான் கத்துறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், உங்கள் அத்தனை பேரையும் கொண்டு வருவேன். வர தேசங்களில் தான் பாடுவேன். வினோலியாவே அவங்க சும்மா அப்படி பாடும்போது அங்கே இருக்கிற ஜனம் இருக்கும். என் ஜனத்தை மூடுது என்னன்னு ஒரு ட்ரெய்லர் மாதிரி போகும். அதான் யோசிச்சு எஸ்தர் கூட இப்படி தான் யோசிச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? அதாவது என் ஜனம், இது ஏன் ஜனம். என்னோட முக்கிய முகாந்தாரம்லாம் வேலூர்ல, எங்கள் அப்பா அம்மா பிறந்து வர்றது தஞ்சாவூரில், பெட்டி படிக்கை தூக்கிட்டு வந்தது இங்கே எங்கள் மாமா அத்தை எல்லாம் இங்கே வந்து இங்கே செட்டில் ஆகி நாங்கள் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. இது என் ஜனம். புரியுதா? என் ஜனம். ஒருத்தருக்கு வேலூர் என் ஜனம். என் ஜனம் சும்மா போயிடக்கூடாது, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கணும், கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஜனமாக இருக்கணும், கர்த்தருடைய உன்னதங்களை தரித்த ஜனமா இருக்கும். அது மட்டும் போடுமா திருப்பி. அதன் வழிகள் 16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான பாதைகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அடுத்து, அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும். அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம்னா இதுல நான் இன்னும் ஒரு மணி நேரம் எடுப்பேன். அப்புறம் சுமதி சொல்லிடுவாங்க, என்னக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க. அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் ஞானம்னா, ஜீவ விருட்சத்தை நான் குவிக்கா சொல்லிடுறேன். இது இந்த ஆழமா கேட்டு வசனத்தை புரிஞ்சு ரசிக்க ஒரு சிலருக்கு இது உள்ள போயிடும், எல்லாருக்கும் போக நான் விசுவாசிக்கிறேன். அடைந்தவர்களுக்கு அது ஜீவ விருட்சம். ஞானத்தை அடைகிறவர்கள் ஜீவ விருட்சத்தை அடைகிறவர்கள். ஜீவ விருட்சம் பைபிள்ல 2 இடத்துல தான் இருக்கு. ஒன்று ஏதேன் தோட்டத்துல, இன்னொன்று பரதேசத்துல. வெளிப்படுத்தல் 22ல் அதை பத்தி சொல்வாரு, ஜெனிசிஸ்ல அதை பத்தி இருக்கும். ஜெனிசிஸ்ல கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல ஜீவ விருட்சம் இருக்கும் போது அது பிரசன்னத்துக்கு அடையாளம். வெளிப்படுத்துறதுல ஜீவ விருட்சம் இருக்குன்னா அது மகிமைக்கு அடையாளம். யாரெல்லாம் ஞானத்தை யாரெல்லாம் அடைகிறாங்களோ அவங்க தேவ பிரசனமும் மகிமையும் அவங்க வீட்டை விட்டு அவங்க சந்ததி விட்டு பிரியவே பிரியாது. ஹல்லேலூயா. நீ நினைக்கலாம், எனக்கு அந்நிய பாஷை சொல்லித்தரணும் மகிழ்ச்சி, ஒரு பெரிய ரமேஷ். நான் இதை இப்படி பார்க்கல. அந்நிய பாஷையில் பேசும்போது என்ன பண்ணுற தெரியுமா தம்பி? மிஸ் போர்டில் எழுதும்போது கடற்கடன்னு எழுதுறல, என்ன தெரியுது, இம்ப்ரிண்ட் ஆகிடும் உள்ள. பார்க்கறது ஒன்று, கேட்கறது ஒன்று, உன் கையும் எழுதும்போது என்ன ஆகும்? இம்ப்ரிண்ட் ஆகிடும். தேவ வசனங்கள் நம்மக்கிட்ட வரும்போது உடனே அந்நிய பாஷையில் அதை பெற்று உள்ளே போட்டோம்னா சீல் போட்டு மூடிட்டோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உன் பேரை எங்க இருந்தாலும் பிடிப்பான். அதுக்கு ஆடுகள் போனா சொல்லுவேன்,
ஆபிரகாம் எந்த இடத்துல பலிபீடம் கட்டினானோ யாக்கோபுக்கு தெரியாது. அவன் நடந்தான் வழி நெடுக்க நடந்து போறேன். ஆனா போய் வசனம் சொல்லும், ஆபிரகாம் பலிபீடம் கட்டின அதே இடத்துல யாக்கோபு தான் தாத்தா அங்கே பலிபீடம் கட்டினாருன்னு தெரியாது. பிலிப் தாத்தா எங்க பலிபீடம் கட்டினாருன்னு பிள்ளைங்களுக்கு தெரியாது. தெரியாமே போய் அந்த பெண்ணியல்ல பலிபீடம் கட்டினான். வசனம் மட்டும் உள்ள போய் சீல் ஆயிடுச்சுன்னா உன் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க நீ எங்கேயோ இருப்ப அதை அடைவாங்க. சரியா? அப்ப அப்படிப்பட்ட ஞானத்துக்குரியவங்க நம்ம. அதை தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ வெளிச்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவரும் பாக்கியம். இதுல ஒரே ஒரு பெண்மணி எனக்கு ரொம்ப பிடிச்ச பெண்மணி, இன்னைக்கு விமென்ஸ் டே இருக்கிறதுனால 5 நிமிஷம் அவளை பத்தி சொல்லிட்டேன். அபிகாயில் 1 சாமுவேல் 25. இல்லை 25 இல்லைம்மா இப்போ இல்லைம்மா 25 26. அப்படியே நிறுத்துக்கணும், அப்படியே நிறுத்து. அபிகாயில் யாரு? நாபாலுடைய மனைவி. ஓ மை ஜீசஸ். இப்பொழுதும் என் ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றா? தாவீதை பார்த்து சொல்றா. நீ ரத்தம் சிந்த வரும், உம்முடைய கை நீதியை சரிக்கட்டும். கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்கிறேன். எப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவரும் நாபாலை போல் ஆகப்படுவார்கள். ஆக்சுவலாக அந்த சீனை மட்டும் நான் சொல்லிடுறேன். அவள் கணவன் ஒரு மூர்க்கமானவன், குடியினால ஒரு நார்சிஸ்ட். அதனால அவன் இறந்து போயிடும். தாவீதை போய் அசிங்கம் பண்ணி அனுப்புவான். தீர்க்க தரிசனம் 10 நாள் அவன் மறிப்பான்னு வரும், மறிச்சு போயிடும். இந்த அம்மா இந்த துக்கத்தில் வீட்டில் இருக்கிற மாதிரி. சரி, அப்போ மறிக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் தான் மறிக்கும். இந்த அம்மா இந்த சந்தர்ப்பத்தில் வீட்டில் இருக்கணுமா? சாமுவேல் முதல் தீர்க்கதரிசி தாவீதுடைய வாழ்க்கையில் அபிகாயில் என்ன அதிர்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அபிகாயில ஞானமுடையவளா இருந்தா பெரிய பெரிய ராஜாக்கள் பேச்சு அப்படியே கேட்பான். நான் இந்த எல்லா தாழ்மையோடு சொல்றேங்க, இதுல நின்று நான் அனுபவிக்கிறதுனால சொல்றேன். நீ கர்த்தருடைய ஞானத்தை தரித்தவளா இருந்தா பெரிய பெரிய ராஜாக்கள் நீ சொன்னா ஒரு காரணம் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவர் சொல்றா, நான் உன் ஜீவனை கொண்டும் என்ன ஒரு ஆத்தென்சிட்டி, கர்த்தரின் ஜீவனை கொண்டும் சொல்றேன். ராஜாவே இவ ஜீவனே இருக்காது, அவனுக்கு கோபம் வந்தான். அதனால எத்தனை பேருக்கு புரியுது கூட சந்தோஷமா வராது இல்லையா? வசனம் கேட்கும் போது சந்தோஷம் வரணும். ப்ரீச் பண்ற எனக்கு சந்தோஷம். நீங்க இவங்களை கேளுங்களேன், நான் ஆட்டோவில் போகும்போது வசனத்தை பேசினாலும் இப்படி தாங்க இருப்பேன், இங்கே நின்று வசனத்தை பேசினாலும் இப்படி தான் இருப்பேன், 1 மணி ராத்திரி சின்ன பிள்ளைங்களோட பேசினாலும் இப்படி தான் இருப்பேன். எனக்கு இங்கே கொடுத்து வந்துட்டு இருந்தாலும் எனக்கு டோன் மாறாது, ஆள் மாற மாட்டேன். சரிங்களா? ட்ரெயினில் நடுராத்திரியில் அந்த பர்த்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு சைடில் விண்டோ சீட்டோட இருக்கும். உங்கள் அக்காவை நானும் ஒரு தடவை சித்தி நானும் ஒரு தடவை போகணும். அந்த விண்டோ சீட்டில் வந்து உட்காந்து பர்த் இருக்குது பேசுறதுக்கு ஆண்டவர். அதனால எனக்கு என் சந்தோஷம், நான் இந்த தீர்க்க தரிசனமா எனக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஹல்லேலூயா, ஆமென், கர்த்தர் நல்லவர். கை தட்டி இந்த வசனத்தை ரசிக்கலாம். சந்ததிகள் வரும். நான் இதை அப்படியே இதோடு விட்டுருந்தேன். திரும்பி போய் இது ஏன் இந்த இடத்துல எடுத்தாரு நின்று நிதானிச்சு இதை நான் சூப் பண்ணணும்னு அப்படியே விட்டுருவேன். சத்தமா சொல்லிடுவேன். கண்டிப்பா அசை போடாம இருக்க மாட்டேன். போய்
ஏன்னா இது இங்கே தாங்க ஜீவன். பேதர் சொல்ற மாதிரி இதுதான் ஜீவன், இதுதான் ஆவி, இதுதான் ஆதாரம். அவர் சொல்றது திரும்ப வாசிக்கிறேன். இப்போதுமே ஆண்டவரே, நீர் ரத்தம் சித்த வரும், உன்னுடைய கை நீதியை சரக்க விட்டும், கர்த்தர் நமக்கு இடம் கொடுக்கல என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவன் கொள்ளும் சொல்லுகிறேன். இப்பொழுது இப்படி சத்துருக்களுக்கு என் ஆண்டவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல் ஆகிறவர்கள். முதல்ல தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்றா. அடுத்து ராஜா உன் பேர்ல சத்தியமா அப்படின்றா. ராஜா பார்த்து என்ன ஒரு தைரியம். எங்கெல்லாம் விஸ்டம் இருந்தோ போல்ட்னஸ் கூட இருந்தே தீரும். அல்லேலூயா. தைரியமும் ஞானமும் ஒன்னா போகிற விஷயம். தைரியம்னா நான் தான் வீட்டுக்கு ஆம்பளைன்ற தைரியம் இல்லை. உங்க போதகரமா சொல்லி வளர்த்துருப்பாங்க முடியல, கரெக்டுங்களா? நான் தான் வீட்டுக்கு ஆம்பளைன்ற தைரியத்தை பற்றி நான் பேசல. அதை நீ கற்றுக்கு விருப்பம் நெக்ஸ்ட் டே கூப்பிட்டீங்கன்னா வந்து சொல்லலாம். நான் சொல்கிற தைரியம் மனுஷருக்கு முன்பாக தேவன் நிற்க வச்சா ஒருத்தருக்கு பயப்படாம யார் என்ன சொன்னாலும், நான் அடிக்கடி இந்த பிள்ளைங்ககிட்ட சொல்லுவேன், பீப்புள்ஸ் ஒப்பீனியன் வந்து ரொம்ப போர் டயட். மனுஷர் உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றது வாழ்றது வந்து சத்துணவுல அரசியல் சத்துணவுல வாழ்ற மாதிரி. தேவன் உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்கிறது வாழ்றது ராஜரீக போஷாக்கில் வாழ்ற மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துணவுல வாழ்ந்தா செத்து போகிற மாதிரி ஆயிடும். சத்துணவுல வாழ்ந்தா செத்து போகிற மாதிரி ஆயிடும். ராஜரீக போஷாக்கில் வாங்கினா நாங்களாம் வெயிட்டு குறைக்கிறது எப்படி யோசிக்க வேண்டியதாக. ஆமாவா இல்லையா? யோசிக்க வேண்டியதாக. புரியுதுங்களா? ஆனால் நான் திரும்ப சொல்றேன், உங்களுடைய ஆதாரம் தேவனுடைய வார்த்தை. ஞானம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தைரியம் இருக்கும். அடுத்த வருஷம் போடும். இப்போது உமது அடியாரை ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என்னை ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீரா? என்ன ஒரு எனக்கு இது, நீ போனா இது தனியா போலாம் என்னோல வண்ணாரு. உமது அடியாரை என் ஆண்டவனுக்கு கொடுக்க வந்த தன்னை வந்து அவ வந்து நிறைய சொத்துக்காரி, குதிரை மேல இருந்து கீழே இறங்கிடுவா. தாவீது கிட்ட தன்னை எப்படி காமிச்சுக்கிறான்னு, நான் அடியாரு, நான் ஒரு வேலைக்காரன், தேவனுடைய சட்டத்தை கொண்டு வந்திருக்கேன், ஆனாலும் ஒரு காணிக்கை வச்சிருக்கேன், இது உங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு வா. அந்த நாட்கள்ல தாவீது அரசாந்து அரண்மனையில இல்லை. நல்லா புரிஞ்சவங்க ஒரு அலையில. ஏன்னா நிறைய பேருக்கு போல இது சுமதிக்கு மட்டும் ரொம்ப பிடிக்குது தெரியுது. நிறைய பேருக்கு டீப் போல புரிஞ்சவங்க தயவுசெய்து. தாவீது ஒரு அரசன், ஆனா அரசாட்சியில இல்லை. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். காட்டுல இருக்கிறான், ஆனா அவன் ஒரு ராஜா மாதிரி கனம் பண்றான். நீ காட்டுல இருக்கிறவனை பார்த்து ராஜான்னு கண்டுபிடிக்கிற ஞானம் உனக்கு இருந்துச்சுன்னா நான் ஏன் திரும்பி திரும்பி இவனை பார்த்து பேசுவேன்? இவன் மேல பெரிய மேட்ரு. இப்ப பார்க்கறதுக்கு ஏதோ பைபிள் வச்சுட்டு கீழ்பேட வச்சு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அவளை பார்க்குறேன்? கேத்தரின் கொடுக்குற மாதிரி ஒரு அபிஷேகம். இன்னைக்கு பார்த்தா ஒரு ராஜா வனாந்திரத்தில் இருக்கிற வனாந்திரம் ஊருக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா தெரியுதா கேத்தரின் கொடுக்குற மாதிரி? இல்லை, எனக்கு தெரியும். சாட்சி சொல்லுவேன். நீ அப்படி நடக்கும்போது பார்ப்பேன். உங்கள் அம்மா ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. இந்த கண்ட்ரியில் இங்கே ப்ரீச் பண்ணுறாங்க, பக்கத்தில் உள்ளவங்க உட்காந்து சொல்லுவாங்க. நான் பார்த்துட்டு தான் பேசுவேன், பேசுறது தான் பார்ப்பேன். என் கூட வந்திருக்கிறவங்க கேட்டுருவேன். ஜாயின்னா ஜாயின் தான், பிரிசினானா பிரிசினா தான், ரெவேக்கானா ரெவேக்கா, லிடியா கசன் பேரே லிடியா தான், ஆனால் அவங்க லிடியா தான். பைபிள் புரியுதா? ஏன் டிஸ்ட்ராக்ட் ஆகும்? ரெண்டு பேரும் மட்டும் அப்படி ஃபோக்கஸ் பண்ண. கர்த்தர் ஆகாய தீர்க்கதரிசி தானியம் களஞ்சியத்தில் இருக்கும் போதே விளைச்சலை பார்க்குறேன். நான் ஐ see you preaching and teaching and healing like Catherine பண்ணு. அவங்களுக்கு யூடியூப்ல போட்டு காட்டணும். சரியா? இது இங்கே தொடங்கினாங்கன்னு சொல்லலாம். ஆர்கானிக்கா என் பேரண்ட்ஸ் வேலூர்ன்ற ஒரு ஊரே அவங்க யாருக்கும் தெரியாது, அங்கே போன்ற இடம் தெரியாது, அங்கெல்லாம் என் பேரண்ட்ஸ் ஆர்கானிக்காக ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் நல்லவன்னு ஆஸ்திரேலியா எழுதி வச்சுக்கோ. ஆஸ்திரேலியான்ற பேரை போட்டு எழுதி வச்சுக்கோ. அங்கே சொல்லு. சரியா? தேசம் உன்னை கூப்பிட்டு வரணும்னு சொல்லுவேன். இந்த கிராமத்துல தான் நான் புறப்பட்டேன். உன் பேரை கொண்டு உன்னனால வேலூர் தெரியும். தைரியம் தான் எழுதி. என் மகனுக்கு அப்படி ஒரு ப்ராஃபஸி வந்துச்சு பெரியவனுக்கு.
கம்பெனி போட்டி போடும் அவனை வேலை செய்கிற இடத்துல. நான் 13 அரியர்ஸ் வச்சிருந்தேன். நான் எழுதின பைபிளில் கம்பெனி எனக்காக போட்டி போடும் இடிச்சா சர்ச்சில் 13 அரியர்ஸ் வச்சிருக்கேன். கம்பெனி போட்டி போடுவோம், அசிங்கமாக இருக்குது, எழுதாதீங்கன்னு. கம்பெனி போட்டி போட்டுச்சு. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கு இந்த பையனே